சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்றாரு? ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி அவர் பரலோக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் வீட்டுல இருக்கான். அப்போ ஒரு வழிப்போக்கன் அந்த வீட்டுக்கு வந்துட்டான். அந்த வழிப்போக்கன் அந்த வீட்டுக்கு வந்தவனுக்கு அவனுக்கு முன்னால வைக்கிறதுக்கு இவர்கிட்ட அப்பம் இல்ல, சாப்பாடு இல்ல. ஐயோ, நம்ம வீட்டை தேடி நம்ம வீட்டுல யாராவது வந்தா நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவோம்? அது மாதிரி அந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல. உடனே ராத்திரிய வந்த மனுஷனை வீட்டுல இருக்க வச்சுட்டு இவன் நண்பன்கிட்ட போறான், சிநேகிதன்கிட்ட போறான். சிநேகிதனை போய் தட்டி எழுப்புறான். என் வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவங்க முன்னால வைக்கிறதுக்கு அப்பம் இல்ல, நீ எனக்கு ஒரு 3 அப்பத்தை கடனா கொடு, நான் அதை உனக்கு திரும்ப தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மனுஷன் என்ன சொல்றான்? நான் இப்ப எந்திரிக்க முடியாது, நீ எனக்கு சிநேகிதனா இருந்தாலும் என் பிள்ளைங்க எல்லாம் இப்ப ராத்திரி தூங்கிட்டாங்க, அவங்கள இப்ப எழுப்ப முடியாது, அவங்கள தொந்தரவு கொடுக்க முடியாது, அதனால நான் உனக்கு இப்ப அப்பத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இயேசுவானவர் சொல்லுகிறார், அவன் சிநேகிதனா இருந்தபடினால் கொடுக்காட்டாலும் அவன் ராத்திரி அவன் அப்பத்தை கேட்டதுனால அவன் மனம் இறங்கி அவனுக்கு அப்பத்தை கொடுப்பானே. அல்லேலூயா. அத சொல்லிட்டு அவர் சொல்லுறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம் மீதிலே கரிசனை உள்ளவர். நீங்க நினைச்சுக்க கூடாது, நம்ம அப்பா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னா. அப்பா தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கிறவர். குடும்பத்தை கொடுக்கிறவர், வீட்டை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், சம்பாதிக்கிறதுக்கு உரிய பணம், ஞானம், பலன் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா.